அவர் 5 வருஷம் கழிச்சு என் மருமக முத்துப்பாண்டிய திரும்பவும் சிலம்பம் போட்டியில கலந்துக்க சொல்வேன்னு இந்த டைரியில எழுதியிருக்காரு. நிஜமா? அந்த டைரியை கூட உனக்கு படிக்க தெரியாத, இரு நானே படிக்கிறேன். ஏய் முத்து, அப்படித்தாண்டா எழுதியிருக்காரு. பாத்தியா, உன் மாமாவே நீ மறுபடியும் சிலம்பம் போட்டியில கலந்துக்கணும் தான் ஆசைப்படுறாரு. மாமா, அப்பா இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உன்னை சிலம்ப போட்டியில கலந்துக்க சொல்லிருப்பாரு மாமா. கண்டிப்பா. முத்து, நாங்க எல்லாம் சொல்லி நீ கேக்கல. இப்போ உன் மாமாவே டைரியில எழுதியிருக்காரு. இப்போ அவரு பேச்சையாவது நீ மதிக்கணும்ல. அதுக்காகவாவது சீக்கிரம் போய் உன் பேரை கொடு. என்ன பாக்குற? ஒருவேளை இந்த டைரிய நாங்களே எழுதி உன்கிட்ட டிராமா பண்றோம்னு சந்தேகப்படுறியா? அப்படிலாம் இல்ல. இது என் மாமாவோட டைரிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதுல எழுதி இருக்க இந்த கையெழுத்து என் மாமாவோட கையெழுத்துங்கிறதும் தெரியும். அவர் கையெழுத்தை வேற யாராலையும் எழுத முடியாது. அப்புறம் என்ன, உன் மாமாவே நீ சிலம்பம் போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லிருக்காரு. இன்னும் ஏன் வெயிட் பண்ற? சீக்கிரம் போய் உன் பேரை கொடு போ. இன்னும் என்னடா யோசிக்கிற? போய் பேரை கொடு போ. போ முத்து. அதான் சொல்றாங்கல்ல, போடா போடா போய் பேரை கொடு. வா. ஏய் முத்துப்பாண்டி, நீ ஆண்டா வரிசையில் வந்து நிக்கிற? நீதான் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. ஓ, ஒருவேளை கலாட்டா பண்ண வந்திருக்கியா நீ? இங்க பார், அதுக்கான இடம் இது இல்ல. முதல்ல வெளியில கிளம்புனே. ஐயா, நாங்க கலாட்டெல்லாம் பண்ண வரலைங்க. சிலம்ப போட்டிக்கு முத்துப்பாண்டி பேர் கொடுக்க வந்திருக்காயா. நீ பேரை கொடுறா. இப்படி நேரமா 2 பேரும் என்ன அந்த போட்டியில கலந்துக்கோன்னு எகத்தாளமா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் கலந்துக்க போறேன்னு சொன்னது ஏன் உங்க 2 பேருக்கு உடம்புலாம் அப்படியே நடுங்குது? என்ன வேணும்னே விளையாட்டு கட்டிட்டு இருக்கியா? பேர் கொடுக்கறதுன்னா அப்பயே வந்து கொடுத்துருக்கணும். இப்பெல்லாம் கொடுக்க முடியாது. போடாங்கிறது. ஏய், அப்படியே உன் வச்சேன்னா பாரு, கண்ணம் பழுத்துரும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உன்கிட்ட ஏன்டா நான் விளையாட்டு காமிக்க போறேன்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா விளையாட்டு காமிக்கிறதுக்கு? நான் உண்மையிலேயே பேர் கொடுக்க தாண்டா வந்திருக்கேன். இல்ல டைம் முடிஞ்சிச்சு. இனிமே நீ பேர்லாம் கொடுக்க முடியாது. டேய், ஆமாண்டா, இதுக்கு மேல நீ பேர் கொடுக்க முடியாது. ஏன்னா சிலம்பம் போட்டிக்கு தேவையான எல்லாரும் பேரை கொடுத்துட்டாங்க. நீ அடுத்த வருஷத்துக்கு வந்து பேரை கொடு. வெளியே போ.